அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வணக்கம் செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்ம அனைவருக்கும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஆதரித்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விருப்பம் என்று நான் புரிந்து கொண்டு அவருடைய பாதத்துல நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆதி ஆகமம் 22:14 அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவருடைய பரிசுத்த பர்வதம், அதோடைய பரிசுத்தம் என்றது அதுல இல்ல. ஆனா ஜெகோவா என்ற வார்த்தையில பரிசுத்தம் இருக்குது. அதனால அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எனக்கு பலவிதமான தேவைகள் இருக்கலாம், எனக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வைத்து, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னுடைய பாக்கியம் என்று சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு எது நல்லதோ அத பரிசுத்த பர்வதத்துல இருந்து நமக்கு கொடுப்பார். ஆனா நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை நிபந்தனையோட நமக்கு வருகிறது. அவருடைய அனுக்கிரகத்தை நம்ம நோக்கி நிற்கிறோம். ஆண்டவரே எனக்கு வேணும்னு கேட்கறதுல தப்பே இல்லை, எனக்கு தேவை என்று கேட்கறதுல தப்பு இல்லை, அழுகையோடும் கண்ணீரோடும் முறையிடுறதுல தப்பே இல்லை. அதுக்காக தான் ஆண்டவர் நம்முடைய வேதத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதுல உலகத்துல நடக்கிறது எல்லாம் எழுதப்படல. ஆண்டவர் எப்படி ஒரு சில மக்களோடு, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு, ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விரும்பி அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்களோ அவர்களோடு அவர் செய்த உடன்படிக்கைகளை தான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். உடன்படிக்கையை செய்துவிட்டு மீறுகிறவர்களையும் ஆண்டவர் காட்டுகிறார், கெட்டு போனவர்களையும் ஆண்டவர் காட்டுகிறார். ஆனால் முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார்களோ அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம் என்பது நமக்கு என்ன புரியுதுன்னா, உலகத்துக்கான பொருட்களோ ஆசீர்வாதங்களோ இல்லை, அது மட்டும் இல்லை. நமக்காக ஆண்டவர் பல காரியங்கள் ஊடாக நம்ம போகணும்னு விரும்புகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். பலவிதமான வேதனையான காரியங்கள், அடிமையின் காரியங்கள், இழப்புகளின் காரியங்கள் இருந்தாலும் அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு இல்லை. ஏனென்றால் தம்முடைய ஜீவ சுவாசத்தையே நமக்கு என்று கொடுத்தவர். அவர் எதையுமே நமக்கு மறுக்கிறதுக்கு எந்த நன்மையான காரியத்தையும் மறுக்கிறவர் இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நம் காது கொடுத்து கேட்கணும் இல்லையா? நான் காதை மூடிக்கொண்டு எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது இல்லையா? நம்மை கூப்பிட்டதே அவருடைய சுத்த கிருபை. அவர் கூப்பிட்டதை கேட்டுதான் நம்ம அனைவரும் இங்க அவருடைய பாதத்தில் நிற்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள், உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன தேவையோ, எப்படி என்னை நீ தொழுது கொள்ளணுமோ, எப்படி நீ நன்றி செலுத்த வேணுமோ, உன் வேதனையின் நடுவிலையும் சந்தோஷத்தின் நடுவிலையும் வலி நடுவிலையும் வியாதியின் நடுவிலையும், தீராத வியாதி நீ ஒருவேளை யோசிக்கலாம், அதுக்கும் ஒரு நாள் முடிவு வரதான் போகுது. ஆண்டவர் 6 மணி நேரம் சிலுவையில அறையப்பட்டிருந்தார் இல்லையா? எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துக்கம் என்றாலும் அதனூடே போனார். 3 மணி நேரம் வெறும் இருட்டு காணப்பட்டது.
என்றாலும் அவர் எவ்வளவு வேதனையை பொறுத்திருந்தார். எதுக்காக பொறுத்தார்? நான் புரிந்து கொள்ளணும்ன்ற ஒரே எண்ணத்தினால. நான் எப்படி சொல்வேன் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளணும்னு அவர் செஞ்சாருன்னு? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஆவிக்கு நாம் செய்யற காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வரலாம். நான் பாவியா இருந்தா கூட, ஆண்டவரே பாவி உம்மோட பேசும்போது நீர் கேட்க மாட்டீர் கர்த்தாவே, ஆனா கர்த்தாவே உங்களுடைய ரத்தத்தினால எனக்காக சிந்தின உங்களுடைய ரத்தத்தினால எனக்கு கழுவும் என்று நம்ம கேட்கலாம். இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது பல எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம். எல்லாமே ஆண்டவருக்கு வெளிச்சமா இருக்கு. ஆண்டவர்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் அறிவேன், உன் பாடுகள் எல்லாம் அறிவேன், உன்னுடைய பயங்கள் எல்லாம் அறிவேன், உன்னுடைய இழப்புகள் எல்லாம் நான் அறிவேன். என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். கவலையே படாத. பரிசுத்த பர்வதம் உலகத்துக்கு ஆனது மட்டும் இல்ல, பரத்துக்கு ஆனதும் சரி. நீ இந்த உலகத்துல வாழும்போது பல வகையான வாழ்க்கையின் ஊடே நீ போகிறாய். பலவிதமான பரீட்சைகள் நடுவுல நீ போகிறாய். என்றாலும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய தேவைகள், வாஞ்சைகள், இழப்புகள் எல்லாம் பரிசுத்த பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நான் செய்யற பாவங்கள் பலவாக இருந்தாலும் இந்த உலகத்துல அவைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படும். அதே சமயத்துல பரலோகத்திலையும் நான் அவருடைய நியாய தீர்ப்புக்காக போய் நிற்க வேணும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? நமக்கு எல்லாமே தெரியும். இதுல ஒண்ணுமே புதுசு இல்லை. சில கேள்விகள் நம்ம கேட்டுக்கொண்டே கடந்து போனோம். இந்த காரியம் எனக்கு நடக்குது, இந்த காரியம் நடக்க போகுது, ஒரு நன்மையான காரியம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு அதுல இருக்கிற நன்மைகள் மட்டும் தெரியுது. ஆனா அதன் பின்னால வரப்போகிற எந்த தீமையா இருந்தாலும் உலகத்துல எல்லா காரியமும் பாடுகளோட தான் வருது. நமக்கு இன்றைக்கு நன்மையா தோன்றுது, நாளைக்கு அதுல ஏதாவது தீமை வரலாம், ஏதாவது கெட்டது வரலாம், ஏதாவது அவமானம் நின்று வரலாம், இழப்புகள் வரலாம். இல்லாம வாழ்க்கையே இல்லை. இந்த காரியம் எனக்கு விருப்பமா? முதலாவது நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற காரியங்கள் நம்ம சூஸ் பண்றது, இதுதான் வேணும் நான் தேர்ந்தெடுக்கிறது, இது என்னுடைய விருப்பமா? இது என்னுடைய விருப்பம் மட்டுமா? மற்றவர்கள் விருப்பமும் அதுவாகவே இருக்குதா? எல்லாத்துக்கும் மேலாக இது ஆண்டவருடைய விருப்பமா என்று நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறோம். என் விருப்பமும் என் கடமையும் வேற வேற காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே ஆண்டவர்ல வளர்ந்தவங்க. அதனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணும், சின்ன பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பண்ணணும்னு அவசியமா எனக்கு தெரியல. ஒரு காரியம் நடக்க போது அது என்னுடைய விருப்பமா இல்ல இது என்னுடைய கடமையா இருக்கிறதுனால நான் செய்யறது. இப்போ என் பிள்ளை யாரையோ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னுடைய விருப்பமா விருப்பம் இல்லையா அப்படின்னு நான் யோசிக்க வேண்டியவளா இருக்கிறேன். ஏன் எனக்கு விருப்பம் இல்லைன்னா, நான் ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டு இருக்கேன். ஆண்டவர் இதெல்லாம் என் பிள்ளைக்கு செய்யணும், இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு நான் பெரிய கோட்டை கட்டிருக்கிறேன். ப்ரையாரிட்டி எது முக்கியம்னு நான் யோசிக்க வேண்டியவள. பொண்ணுடைய அழகுதான் முக்கியம்னு ஒருவேளை பையன் யோசிக்கலாம். பொண்ணுடைய ஜாதி தான் முக்கியம் நான் ஒருவேளை என்னுடைய மூதாதையர் இந்த அப்பா அம்மா எல்லாம் யோசிக்கலாம். பொண்ணுடைய பணம் அது எவ்வளவு பெருமை உள்ளது, எவ்வளவு படிப்பு, அதுக்கு வேலை, அதெல்லாம் நான் ஒருவேளை யோசிக்கலாம்.
ஆனா எது எங்க அனைவருக்கும் முக்கியம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளான ஒரு கூட்டத்துல இருந்தோம் என்றால் அவருடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் மட்டும்தானே முக்கியமா இருக்கணும் இல்லையா? அதை நம்ம அனைவரும் யோசித்தோம் என்றால் மீதி காரியங்கள் எல்லாம் கூடவே வரும்னு சொல்லப்பட்டு. இப்போ ஆண்டவருடைய நீதி, அவருடைய பிரியம், அவருடைய சித்தம் என்று நாம் யோசிக்கும் போது அதிலே என் விருப்பம் இருக்குதா? ஆண்டவர் ரொம்ப கிளியரா நமக்கு சொல்வார். இதுதான் ஏன் விருப்பம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வேதத்துல. நம்ம இருதயத்துல இருக்க பரிசுத்த ஆவியானவரும் சொல்லுவார், ப்ராம்ப்ட் பண்ணுவார். அப்பப்போ சொல்வார், இது ரைட்டா பாரு, இது ரைட்டா பாரு, இது ரைட்டா பாருன்னு சொல்வார். நம்ம பாவத்தினால நிறைந்தவர்களா இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே தெரியாது, சரியா புரிந்து கொள்ளும் திறனை நம்ம இழந்தவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் நமக்கு அதிகமாக பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் வேண்டியது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றேதான். ஒரே ஆவிதான் அவங்க எல்லாத்துலயுமே இருக்கு. அதே பரிசுத்த ஆவிதான் பிதாவிலும் இருக்குது, குமாரனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கு. உலகத்தை உண்டாக்குனவர், என்னை உண்டாக்கினவர், என்னை பரிபாலிக்கிறவர், நம்முடைய ஒரே குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினாலும் பிதாவும் குமாரும் ஒரே ஆவிய உடையவர்கள் தான். இப்போ குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போயிருக்கிறாரு, அதனால பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியை நமக்கு நடுவுல வைத்து விட்டு போயிருக்கிறாரு. யாரெல்லாம் ஆண்டவரை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவார். அதுல கூட கொஞ்சம் டிகிரிஸ் இருக்குது. நம்ம எவ்வளவு பரிசுத்த ஆவியானவருக்கு அடங்கி இருக்கோமோ, தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளே வேலை செய்வார். ஆண்டவரே எனக்கு இது ரொம்ப வேணும், ஆனா வேதத்துல அது எனக்கு வேண்டியதுன்னு சொல்லப்படல, அதனால நீ கொஞ்சோண்டு மூலையில இருந்தா பேசாம இருந்துக்குவார், நீ சொல்லாமலே இருந்துக்குவார். நீ எப்போ ஆண்டவரை மீறி போய் இஷ்டப்படி செய்யணும்னு விரும்பி முனைகிறையா, எத்தனை பண்ணுகிறாயோ, அப்பவே பரிசுத்த ஆவியானுடைய வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும். ஒரு சமயம் வரும் ஆண்டவர் நம்மளோட பேசுறதே நமக்கு தெரியாது. அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இல்லைன்னு யோசிக்க கூடாது, இருக்கிறாரு. ஆனா நானு என்னுடைய விருப்பத்தினால, கீழ்ப்படித இஷ்டம் இல்லாததுனால, என்னுடைய சித்தம் தான் வேணும்னு நான் நினைக்கிறதுனால அந்த பரிசுத்த ஆவியானவரை பேச முடியாம பண்ணிடுறேன். நம்மள மீறி ஆண்டவர் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு 99% அவர் செய்யவே மாட்டார். அவர் பேசாம தான் இருப்பார். ஏன்னா திட்டம், முனைவது, நம்முடைய சித்தம் என்று ஒன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் என் கையில இருக்குது. நான் திட்டம் பண்ணணும், நான் செய்யணும். சந்தோஷமா அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய நித்திய பரிசுத்த ஆவிய, தம்முடைய ஜீவனை அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம மறந்தே போகக்கூடாது. அதனால்தான் வேற ஜாதி இருக்கிறவனா இருக்கட்டும், ஏழ்மையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆண்டவர் தம்முடைய நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனா பாவத்துல வாழ்கிற பாவத்துல பிறந்தவங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை வேண்டான்னு உதறி தள்ளிட்டோம். அந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எனக்கு கீழ்ப்படியாத அந்த நேரத்துல சாவை கண்டடைவார்னு சொன்னார் இல்லையா? நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் செத்து போனதுக்கு ஈக்குவலா அவர் பேசாம இருக்கிறார். அதுதான் உண்மை. மேலும் மேலும் நான் என் இஷ்டப்படித்தான் நான் செய்வேன்னு நினைக்கிறவங்க பலர் இருக்காங்க. ஸ்தேவான் அப்படின்றவரை
கொல்லணும்னு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. அவருடைய எதிராளி எல்லாம். ஏனென்றால் அவர் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தார். ஆண்டவரை பற்றி மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார். அப்ப என்ன பண்ணாங்களாம், காதை மூடிக்கொண்டு தேவன் சொல்றதையும் கேட்க இஷ்டப்படல, ஆண்டவர் சொல்றதையும் சொல்றதை இஷ்டப்படல, தேவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க எல்லாம் சொல்றதையும் கேட்கறதுக்கு இஷ்டப்படல, காதை மூடிக்கிட்டு போய் அவரை கல்லெறிந்து கொன்றாங்க. அதே பாவ வியாதி நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல இருக்குதுன்னு நம்ம மறந்து போயிடுது. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு சொல்லித்தாரோன்னு நம்ம கேட்க வேண்டியவர்களா இருக்கோம். தினமும் நம்ம கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இந்த காரியம் என்னுடைய விருப்பமா அப்படின்னு நான் யோசிக்கலாம். என்னுடைய விருப்பம் இல்லாம கூட சில காரியம் நம்ம செய்ய வேண்டியவர்களா இருக்கலாம். ஏன்னா அது மற்றவங்க விருப்பமா இருக்கலாம், இல்ல ஆண்டவருடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியணும் இல்லையா, இது யாருடைய விருப்பத்தின்படி நானே இது சரின்னு செய்யறேன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால அவருடைய நியாய தீர்ப்புக்கு நிக்க போறோம். அதனால நம்ம ஒவ்வொரு நடையும், இந்த குதிரையுடைய நடையை பத்தி பைபிள்ல போட்டிருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எவ்வளவு அழகாக நடக்குது குதிரை. அது போல நான் விருப்பமா நடக்கிறேன்னா இல்ல விருப்பம் இல்லாம நடக்குது. என்னுடைய விருப்பம் ஆண்டவர் கையில தான் இருக்குது. என் விருப்பம் என் கையில இல்லை. அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே இது எனக்கு விருப்பமா இருக்கு, எனக்கு சொல்லித்தாரோம், இது உங்களுடைய விருப்பமான்னு கேட்டுட்டு தான் நம்ம செய்ய வேண்டியவர்கள். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போ அவர் உன்னுடைய இருதயத்துல தங்குவார். அதுக்கப்புறம் அவருடைய சித்தம் தான் உனக்கு முக்கியம். என் சித்தம் இது இப்படி இருக்க ஆண்டவரே, ஆனா என் சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்களுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்புகள். ஆண்டவர் இயேசுவே அதுதானே சொன்னாரு. நம்ம அவரோட பெரியவங்களா? நம்ம பரலோகத்தை பத்தி அவ்வளவு அறிந்தவர்களா? நம்மளுடைய ஆவியும் அவருடைய ஆவியோட சேர்ந்து நம்ம அவரோட சேர்ந்து இந்த உலகத்துல ஊழியம் செய்யணுன்றதுதான் அவருடைய சித்தம். அதை நம்ம மறக்க கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த காரியம் கர்த்தாவே இது உம்முடைய சித்தமா? அந்த காலத்துல ஆண்டவர் இயேசுவை தெரியாத மக்கள் கூட ஆதியாகமத்தில் சொன்னாங்க, இந்த காரியம் கர்த்தரிடமிருந்து வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? கர்த்தருடைய விருப்பம் கர்த்தருடைய சித்தம் தான் முக்கியம். அது பைபிள்ல துவக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம மறுப்பு சொல்றதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம உருவாக்கப்பட்டதே அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான். இதோ உங்களுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நான் வருகிறேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தியே சொல்லப்பட்டிருக்குதே. சரி, எனக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை என்றாலும் நான் உடன்படுகிறேன். ஏனென்றால் சில சமயம் நான் உடன்படாட்டா கூட அவருடைய சித்தம் நடைபெறலாம் நம்ம வாழ்க்கையில. திடீர்னு யாரோ இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு சித்தமா இல்லை என் விருப்பமா ரெண்டுமே இல்லை. திடீர்னு சில காரியங்கள் நடக்குது, அதுல எனக்கு ஒரு வகையான கனெக்ஷனும் இல்லாம இருக்கலாம். ஆனா எந்த காரியம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கோ அதுல நான் நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டியவளா இருக்கிறேன். இது என்னுடைய விருப்பமா, இது என்னுடைய கடமை. இது என்னுடைய கடமையா? யோசித்து பாருங்க. வயசான பெற்றோர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதலாவது நம்மளுடைய மனசு என்ன சொல்லும், இது என்னுடைய கடமையே இல்லை, அவங்க எவ்வளவு பேருக்கு அவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்க செய்யட்டும். அப்ப என்ன அர்த்தம்னா, உன்னை பெத்தது, வளர்த்தது, உன்னை படிக்க வச்சது, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே உன்னுடைய பெற்றோர் எல்லா பிள்ளைங்களுக்கும் செய்யறாங்க. எப்படி ஒருத்தர் இன்னொருத்தரோட அதிக பொறுப்பாளியா இருக்கணும்னு நீ யோசிக்கிற? அப்ப என்ன அர்த்தம்னா, உனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம், நான் ஃப்ரீயா இருந்துக்கிறேன், இன்னொருத்தர் செய்யட்டும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு காரியம் என்னுடைய கடமையா இருந்துச்சுன்னா
யோசித்து பாருங்க, ஒரு தாயார் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு உடல்ல ஏதோ ஒரு ஊனம் இருக்குது, மூளை சரியா இல்ல. அந்த தாயார் எனக்கு இந்த பிள்ளை இல்லைன்னு விரட்டி விட்டுற முடியுமா? நடுத்தெருல விட்டுட்டு வந்துட முடியுமா? ஆனா அதெல்லாம் நடக்குது இல்ல. ஏன்னா நம்ம பாவிகள், நம்மளுடைய பாவம் நிறைந்தவர்களா இருக்கனால நம்ம அந்த பொறுப்பை கைவிட்டு விடணும்னு விரும்புறோம். முக்கியமா மருமக்கள்மார் அது ரொம்ப சுலபமா செய்வாங்க. ஏன்னா அவங்கள மாமியாரும் மாமனார் வந்து பெத்து கொள்ளல இல்லையா, மருமக்கள் தானே. அதனால சுலபமா அந்த டெம்டேஷன் அவங்களுக்கு வரும். ஆனா ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். சரி, இது என்னுடைய விருப்பமா என்னுடைய கடமையான்னு யோசிக்கிறோம். நன்மையான காரியம் நடக்கும்போது நம்ம நன்றி உணர்வோட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? நமக்கு நன்மை செய்தவர்கள்ட்ட நன்றி, தேங்க்யூ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஆண்டவருடைய பார்வையில. சேருமா? நமக்கு ஏற்படும் எல்லா காரியமும் அவருடைய அனுகிரகம். எனக்கு பிரியமா இருந்தாலும் சரி, பிரியம் இல்லாம இருந்தாலும் எல்லா ஆண்டவருடைய அனுகிரகம், அவருடைய கொடுப்பினை, இரக்கம். எனக்கு தகுதி இல்லையா, நான் பாவியா, அப்பவும் அவர் கொடுக்கிற இரக்கம், அதுதான் கிருபை என்று சொல்லப்படும். எந்த ஆசீர்வாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது ஆசீர்வாதமா தெரியணும்னு இல்லை, அது சாபமா கூட தெரியலாம். ஆனா ஆண்டவருடைய சித்தம், அவருடைய முடிவு, அவருடைய விருப்பம் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்வியா இல்ல விட்டு விடுவியா? அது உன் கையில இருக்குது. அது ஆண்டவர் முற்றிலுமாக உனக்கு தான் கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கும், அதை நான் விட்டுட்டேன்னு யோசிக்கிறது கூட உண்டு நம்ம வாழ்க்கையில. அவர் தான் அவருடைய சித்தத்தை நமக்குள்ள நிறைவேற்றுகிறார். பலவிதமான தீர்க்க தரிசிகளை வைத்து எதெல்லாம் நன்மையோ நமக்கு அவர் சொல்லுகிறார். வேதத்துல பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார், பலருடைய வாழ்க்கை முறையை வச்சிருக்கிறாரு. இப்போ அவருடைய சித்தத்தை நிறைய ஆண்டவருடைய ஊழியக்காரர் தீர்க்க தரிசிகள் சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவருடைய அன்பு, நம்ம வந்து ஆண்டவருடைய பல படிப்பினைகள் கற்பனைகள் நமக்கு முன்பாக வைத்திருக்குது. அதுல நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு காட்டி இருக்கிறாரு. ஆனா அந்த கற்பனைகளை நிறைவேற்றது மட்டும் இல்ல, அன்போடுதான் நம்ம அதை நிறைவேற்றணும். ரோமர் 16:10 அது சொல்லப்படும். எல்லாத்துக்கும் மூல காரணம் அன்புதான். அததான் நம்ம செய்யறவங்களா காணப்படும். சரி, ரோமர் 16:18 நீங்கள் நன்மைக்கு 19 நீங்கள் நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் இருங்கள் என்று சொல்லப்படும். நம்ம நன்மைக்கு ஞானிகளா இருக்கணும், தீமைக்கு பேதைகளா இருக்கணும். உங்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, அதை குறித்து நான் மகிழ்கிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். நம்ம ஜெனசிஸ்ல பாக்குறோம், ஆண்டவர் சொன்னாரு சாத்தானை நோக்கி உன் தலையை நசுக்குவார்னு சொல்றாரு. அப்போ நான் ஆண்டவர் பிள்ளையா இருந்தா ஆண்டவர் அவன் தலையை நசுக்குவார், உன் கால் மூலமாக நசுக்குவார். கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபை நமக்கு அது வரைக்கும் இருக்கும். நம்ம சமாதானத்தின் தேவன் நம்முடைய கால்களின் கீழே அவனை நசுக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும்.
உபாகமம் 29:29 என்ன சொல்லுதுன்னா, மறைவான காரியம் எல்லாம் ஆண்டவருக்கு, வெளிப்படுத்தின காரியம் மட்டும்தான் நமக்கு. பல காரியம் மறைவா இருக்குன்றதுக்காக நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. ஏன்னா அது அவருடைய கரங்கள். அவர் யாரால? நம்முடைய தகப்பன், அன்பான தகப்பன். அவர் மறைக்கணும்னு யோசிச்சது நம்ம நன்மைக்கு என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். எதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதோ ஒரு தேடம் என்பது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதை வாழ்நாளெல்லாம் கத்துக்கிட்டா கூட அது முழுசுமாக கற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கும்போது எதெல்லாம் நமக்கு சொல்லலையோ அதற்கு பின்னால நம்ம ஓடணும்னு அவசியம். பல காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லாம இருக்கிறதுனால அதனால நம்ம வசனப்படவும் வேண்டியது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை நிறைவேறிட்டு என்று வேதத்துல போகும். ஒரு எக்ஸாம்பிள்ல சங்கீதம் 34:20 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய எலும்புகள் ஒன்றும் கூட முறிக்கப்படல என்று சொல்லப்பட்டது. அதே போல யாரோ ஒரு சோல்ஜர் வரா, கையில இருக்க ஒரு ஈட்டினால நெஞ்ச குத்துறான், அது ரத்தமும் தண்ணியும் போகுது. அதனால அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் இறந்துட்டாரு. அவருக்கு எலும்ப வெட்டி போடல. மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் எலும்பு வெட்டி போட்டாங்க, கால்களை வெட்டி போட்டாங்க, அவரை தொடவே இல்லை. நம்ம எக்ஸடஸ் 12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாத்ராகமத்துல அந்த பண்டிகை கொண்டாடினாங்க இல்லையா, அந்த பண்டிகை அப்போ அவங்க எல்லாம் ரெடியா போறதுக்கு ரெடியா பாஸ்தா பண்டிகை அவங்க புறப்படுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அவங்க அந்த ரோஸ்ட் பண்ண ஆடை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மறுநாள் கூட, எவ்வளவு ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க, மறுநாள் கூட வேண்டாம் போதும்னு சொன்ன அந்த மறுநாள் கூட அந்த காலை மட்டும் முடிக்காது. ஏன்னா உனக்கு அவ்வளவு ஆண்டவர் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், அவரை மரியாதையா நடத்தணும். அதே போல ஆண்டவர் இறந்து போன அப்புறம் அவங்க கூட அவருடைய எலும்பு ஒன்று கூட முடியாம போச்சு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அதுல சகல துர்க்கிரியைகளும் உண்டு. அவரே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1:31 கடைசி verse. அவரே நம்முடைய ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆண்டவர் இயேசு சொல்லுறார், என்னை நான் உயர்த்தின அப்புறம் என் மேல அன்புதா இருக்கிறவங்க எல்லாம் நான் என்னோட கூட இழுத்துக் கொள்வேன்னு சொல்றேன். அப்போ அங்க இருக்க மனுஷன்லாம் கேக்குறாங்க, எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதே மீட்பர் சாகவே மாட்டாரு, நித்திய ஜீவன் இருக்குதுன்னு சொன்னாங்களே, இவர் எப்படி அப்படி சொல்லணும்? அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஒருவேளை நமக்கு இது புரியாம இருக்கு. ஆனா ஆண்டவர் நித்திய ஜீவன் உள்ளவர். அவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். நம்ம தான் அதை எழுந்துட்டோம். நமக்கு அந்த நித்திய ஜீவன் திரும்பிய வரணும்னா ஆண்டவரை நம்பி அவரை ஏற்றுக்கொள். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கைது. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்துல கடைசி வரைக்கும் காப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.